பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுல அஷ்டமி நவமி இந்த 2 திதிகளிலுமே சுபகாரிய முயற்சி தவிர்க்கும், நல்லது எதுவும் பண்ண வேண்டாம், பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன், அதனுடைய பலன்கள் என்ன, அந்த நாள்ல என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, அதை பத்தி தான் இப்ப விரிவா அந்த பதிவுல சொல்ல போறேன். ஓம் பகலாம் கீத்மிக சம்பிந்தம் தன்னோ தேவி பிரஜோதியார். அஷ்டமி நவமி நல்லா கேட்டுங்க. நமக்கு சந்திரனுக்கும் பூமிக்கும் இடப்பட்ட தூரத்தை தான் கணக்கிட்டு இந்த திதி சொல்லப்படுது. 15 திதிகள், 15 திதிகள் வளர்பிறை, 15 திதிகள் தேய்பிறை. சந்திரன் தேய்பிரையிலே தேய்ந்தே வந்து அமாவாசை என்று இருள் சூழ்ந்து மறைந்து விடுவார். மறைந்து விடுவார், மறைக்கப்படுவார், நம்ம கண்ணுக்கு தெரியாத தான், ஆனா அவர் இருப்பார். அதே மாதிரி வளர்பிறையிலே வளர்ந்து கொண்டே வந்து பௌர்ணமி அன்று முழு நிலவாக காட்சி அளிப்பார். இப்படிதான் தொண்டு தொட்டு வந்துருக்கு, நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த வேலை பார்க்கும்போது அஷ்டமி நவமியில் மட்டும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இதுக்கு காரணம் அப்போ திதியில 8வது திதி 9வது திதி, அப்போ 15ல 8வது திதி 9வது திதி நடுநாயகமாக விளங்கக்கூடிய அப்போ அந்த காலகட்டத்திலே கதிர்வீச்சுகள் அதிகமா இருக்கும். இந்த சன்னுடைய கதிர்வீச்சுகள், சூரியன் சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் பூமியில பட்டு 2 கதிர்வீச்சுகள் ஒன்றோடு இருக்கும் பொழுது நமக்கு குழப்பங்கள் ஏற்படும். நம்ம எதுவுமே ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ நல்ல விஷயம் நடத்தணும்னா ஏதோ ஒரு முடிவு எடுத்துதானே, முன்னாடியே பிளான் பண்ணி தானே அந்த நல்ல விஷயம் நடத்துவோம். அப்போ அதுக்கே நடத்தக்கூடாதுக்கா, அப்போ அந்த நாள்ல அந்த குழப்பங்கள் வரும், நீங்கள் எடுத்த முடிவு சரியில்லாம போகிறோம், எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுக்காக தான் அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு காலகட்டத்திலே அந்த அஷ்டமியும் நவமியும் போய் இறைசக்தியிடம் முறையிட்ட பொழுது எல்லாம் உள்ள காக்கும் கடவுளான எம்பெருமான் கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, அஷ்டமியிலே வளர்பிறை அஷ்டமியிலே பிறந்து கோகுலாஷ்டமி என்று பெயர் பெற்று நாடு முழுவதும் எல்லா மக்களும் வணங்கக்கூடிய ஒரு திதியாக அவர் உண்டு பண்ணினார். அப்போ அஷ்டமிக்கு அந்த மரியாதை வந்துடுச்சு. பகவானுடைய அந்த திதியிலே பகவான் பிறந்திருக்கார், கண்ணனாக அவதரித்தார் கோகுலாஷ்டமி என்று. அன்றைய தினம் எல்லா சுபகாரம் செய்யலாம், அவர் வணங்கலாம், எல்லாமே செய்யலாம், அதுக்கு விதிகளுக்கு. அதே மாதிரி அதே அந்த கிருஷ்ணர் கண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த அவதார புருஷராக பிறந்த மனிதனாக அவதார புருஷம் எடுத்தவர் ராமபிரான். அந்த ராமர் நவமியிலே பிறந்தார். அப்ப ராமநவமி இப்ப வரக்கூடிய பண்டிகை ராமநவமியாக சொல்லப்படுகிறது. அந்த ராமநவமியில பிறந்திருக்கனால அன்றைய தினம் சுப காரியங்கள் செய்யலாம், போகலாம், வரலாம். ஏன்னா ராமரே அவதரித்த நாள். அதனால அந்த 2 திதிகளுடைய கோரிக்கையேற்று நிறைவேற்றினார் என்பது வரலாறு, புராண வரலாறு. அதனால அதுக்கு அந்த நாள்ல எது வேணாலும் செய்யலாம். இந்த அஷ்டமியிலும் நவமியில் மட்டும் சுப காரியங்கள் செய்யக்கூடாது. இப்ப அஷ்டமியில என்னென்ன பண்ணலாம்? அஷ்டமியில பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்மளை விட்டு போகக்கூடிய விஷயங்கள், தேய்பிறை தேய்ந்து போகணும். அப்போ அஷ்டமியிலே கடன் வாங்கக்கூடாது. அதாவது கடனை நீங்க போய் வாங்கக்கூடாது, கடனை கொடுத்துக்கணும், கொடுக்கக்கூடிய நாளா இருக்கலாம். அப்போ கடன் குறைஞ்சிட்டே போயிடும். உங்களுக்கு எது குறையுதோ அது மாதிரி செய்யலாம். நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அந்த அஷ்டமி தினத்தன்று கடவுளை வணங்கலால் நோய் தேஞ்சிட்டே போயிடும். நோய் இல்லாமல் போயிடல, நோய் இல்லாமல் போனதான் உடல் நலம் சீரமாகும். நம்ம உடலை விட்டு நோய் போகணுமா வேணாமா, அப்போ போகக்கூடிய நாளாக அந்த அஷ்டமி விளங்குகிறது. அப்போ எது நம்ம விட்டு போதோ அந்த நாட்களே அதை செய்யலாம். தீய சக்திகள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், அப்போ அஷ்டமியில தான் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு, அஷ்டமியில கண்ணன் மட்டும் இல்லை, காளியும் அவதரித்திருக்கிறார். கண்ணனுக்கு முன்னாடி பிறந்தவர் காளி தான். அப்ப காளிக்கு அஷ்டமியும் வளர்பிறை அஷ்டமி காளிக்கும், தேய்பிறை அஷ்டமி காலபைரருக்கும் உரியது. இது நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாது, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. வளர்பிறை அஷ்டமி காளிக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் காளி வழிபடலாம், காளிக்கு வழிபாடு செய்யலாம், அவள் முறைப்படி செய்யலாம், எல்லாமே செய்யலாம். தேய்பிறை அஷ்டமி காலபைரருக்கு வந்தது. அப்போ இழந்தை மீட்டு தரக்கூடியவர் காலபைரவர். அப்போ தேய்பிறை அஷ்டமியில பண்ணலாம். அப்போ அஷ்டமிக்கு இதை மாதிரிலாம் இந்த பண்டிகை அந்த இறைசக்தியை வணங்கி தெய்வ வழிபாடு செய்யலாம். நம்ம விட்டு போகக்கூடிய விஷயங்களிலே ஈடுபடலாம். இது ஒண்ணு. ஒரு சில கேட்கலாம், அன்றைய தினம் தாம்பத்தியம் கண்டிப்பா வைத்துக்கூடாது. அஷ்டமி நவமியில தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னும் நம்ம உறவு முறிஞ்சு போயிடும். சில பேர் திரையத்தனமா வச்சிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த தாம்பத்தியம் சேரக்கூடிய எண்ணங்களே இல்லாமல் போயிடும். இது முக்கியமான விஷயம், இது சூட்சமான விஷயமா, அதுதான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நவமியில பார்த்தாலும் சோபகாரியங்கள் தவிர்க்கப்படுகிறது. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களா, ஒரு நாள் ஃபுல்லாவே இப்படி கஷ்டப்பட்டாங்க, அடுத்த நாள் எதுவுமே செய்ய முடியாம இருந்தா என்ன பண்றதுன்னு தான் அதுக்கு ஒரு உபாயம் சொல்லிவிட்டு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா,
நவமியிலே நவ நாழிகை சென்று செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நவ நாழிகைன்னு என்ன? 9 நாழிகை, 2.5 நாழிகை 1 மணி நேரம், 5 நாழிகை 2 மணி நேரம், 10 நாழிகை 4 மணி நேரம். 9 நாழிகைன்றது 10 நாழிகை கூட வச்சுக்கலாம், 4 மணி நேரம் வச்சுங்க. அப்ப காலையில் 6 மணிக்கு சூரிய உதயம். அப்போ 4 மணி நேரம் நவமி அன்னைக்கு இருந்ததுன்னா அந்த 4 மணி நேரம் கழிஞ்சா 6 4 10 மணி, 10 மணிக்கு மேல நீங்க சுபகாரியம் செய்யலாம். அதற்கும் விதிவிலக்கு உண்டு. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நீங்க இப்ப யாரும் பலன் பண்றது இல்லை. ராகுகால ஜமத்துல போகக்கூடாதுன்றீங்க, பயப்படுறீங்க, எல்லாமே செய்யறாங்க. இதெல்லாமே அது ஒரு பதிவுல நான் போடுறேன், நீங்க விளக்கமா கேட்டு நடந்துங்க. நவமியில நவநாழிகை சென்று செய்யலாம், சுபகாரியம் பண்ணலாம், தப்பு கிடையாது. எது வேணாலும் பண்ணலாம், நல்லது போய் பார்க்கலாம், அதில் கேட்கலாம், போகலாம். அந்த நவநாழிகை 9 நாளைக்கு போயிடணும், அதுக்கப்புறம் செய்யலாம். அதனால இந்த அஷ்டமி நவமியில இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கு. இறைசக்திக்கும் வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை விட்டு செல்லக்கூடிய விஷயங்களை இந்த அஷ்டமி நவமியில செஞ்சுக்கலாம். கண்டிப்பா செய்யணும்னு இருந்தா தான் நவநாழிகை சென்று நீங்க செஞ்சுக்கலாம், இல்லைன்னா அந்த நாள் கூட தவிர்த்தலாம், தப்பு கிடையாது. அதனால அஷ்டமி நவமி தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லி, அதற்கு உண்டான நாள், சுபகாரியத்திற்கும் நல்ல விஷயங்களுக்கு உண்டான நாள் அது இல்லை என்று சொல்லி, நீங்கள் இதை கவனமா தெரிஞ்சு தெய்வ வழிபாடு கண்டிப்பா வச்சுக்கலாம். இந்த அஷ்டமி நவமியில தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம், நம்மளை விட்டு போகக்கூடிய விஷயங்களை போக வைக்கலாம், இது மாதிரிலாம் செய்யலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்க்கை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.